ஆசனம் அப்படின்னா உணவு முறை, ஆசனம் அப்படின்னா பயிற்சி. இத பத்தின தெளிவான தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பல வாழ்க்கை முறை மாற்றங்களால உடல் பருமன் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துட்டு இருக்கு. சமீபத்துல நடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்தியால 55% மேல ஒபேஸா இருப்பாங்க இன்னொரு 10 வருஷத்துல. அதனால இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் பேசுறாங்க, பல வல்லுநர்களும் பேசுறாங்க. இந்த விஷயத்த எப்படி பள்ளி பருவத்திலிருந்தே பசங்களுக்கு புரிய வைக்கணும்? அதாவது அதை கடந்து வந்தவங்க, அந்த ஏஜை கடந்து இன்னைக்கு முதியோரா இருக்கவங்களும் சரி, இளைஞர்களா இருக்கவங்களும் சரி, வருங்கால தலைமுறைக்கு எப்படி இதை உணர்த்தலாம், அவங்களுக்கான வழிமுறைகள் என்னென்ன அவங்க அட்வைஸா கொடுக்கலாம், இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நிச்சயமாக. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே சமைத்து சாப்பிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்ல. நம்ம ஆர்டர் போட்ட வீட்டுக்கு சாப்பாடு வந்துருது. ஆகையால் நினைச்சு அது ஒரு பெரிய சோம்பல் ஆகிவிட்டது. இரண்டாவது, பசிக்காக சாப்பிடுவது, ஒன்று ருசிக்காக சாப்பிடுவது. இன்றைக்கு நிறைய நபர்கள் ருசிக்காக நிறைய சாப்பிடுறாங்க. முதல்ல அவங்களுக்கு அந்த தெளிந்த சிந்தனை வேண்டும். நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு, உடல் நன்றாக இயங்குவதற்கு ஒரு சத்து தான் நம்ம சாப்பிடுறோம். சோ அந்த எண்ணம் முதல்ல அவங்களுக்கு வரணும். நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களே இல்லத்திலே பாத்தீங்கன்னா அவங்க தாயோ தந்தையோ இல்ல பிரதரோ ரொம்ப ஸ்டவுட்டா இருக்கலாம். அப்ப அவங்க ஸ்டவுட்டா இருக்கும் பொழுது மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களால ஸ்பீடா நடக்க முடியல. இந்த மாதிரி நீ உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திடணும், ஒரு உடற்பயிற்சி கரெக்டா பண்ணிடணும். அப்படி பண்ணாதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இவங்க மாதிரி அவதிப்பட முடியாது. ஒரு தந்தையே அந்த ஒபிசிட்டியா இருக்காருன்னா பரவாயில்ல, தானே வந்துடக்கூடாது. நீ சரியான நேரத்துல பசித்து நல்ல சத்தான உணவு எடுத்துக்கோ, எளிமையான பயிற்சிகளை செய்து கொள். அப்படி செஞ்சாதான் பிற்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்படிங்கிறத பல வகையில அவங்களுக்கு நம்ம உணர்த்தணும். நாமளும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இப்ப ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கோங்க, தாய் தந்தை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்தே இந்த கலைகளை பயிரணும். வீட்டுல காலையில ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 20 நிமிடம் நம்ம உடலுக்காக, நம்ம ஆரோக்கியத்திற்காக. இப்ப வீட்டுல எல்லாரும் சேர்ந்து டிவி பாக்குறோம், அது தவறு இல்ல. அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உடலுக்காக, ஆரோக்கியத்திற்காக இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இந்த பயிற்சி பண்ணுங்க. இப்ப நாங்க அந்த மோட்டிவ்ல தான் யோக குடும்பம்னு சொல்றோம். அந்த உலகமே ஒரு யோக குடும்பம் தான். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இல்லத்துக்கு சென்றா கூட அந்த வீட்டுல இருக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து காலையில ஒரு இந்த மாதிரி ஒரு 5 ஆசனம் பண்ணுங்க, 5 மூச்சு பயிற்சி, ஒரு மண்டலம் 48 நாட்கள் பண்ணி பாருங்க. உங்களால அந்த சுறுசுறுப்பை உணர முடியும். அப்படி நிறைய ஃபேமிலியோட சேர்ந்து பயிற்சி பண்ணி, சார் இப்ப எனக்கு ஒபிசிட்டி இல்ல, நல்லா இருக்கிறேன், நல்லா ஜீரணம் ஆகுது, ஸ்பீடா நடக்கிறேன், தெளிவா இருக்கிறேன், அந்த நிலை நிச்சயமா கிடைக்கும். இதை நாம தான் அந்த விழிப்புணர்வை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். நம்ம இந்திய அரசாங்கமும் இப்ப எல்லா பள்ளிகளிலுமே மேக்சிமம் இந்த யோக கலைகளை பயிரணுங்கிறத கட்டாய கல்வியாக வைக்கணும்னு கொண்டு வராங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அப்ப பள்ளி பருவத்திலேயே அந்த ஆசிரியர்கள் டீச் பண்ணும் பொழுது ஒபிசிட்டி வராம வாழ்வதற்கு அசனமான உணவு, ஆசனங்கிறது யோக பயிற்சி. அசனம் பாதி, ஆசனம் பாதி. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல விழிப்பா இருக்கணும், சரியான உணவு எடுத்துக்கணும். எவ்வளவுதான் ஒர்க் பண்ணா கூட அந்த காலை சாப்பிடக்கூடிய நேரம்னா 8:30 to 9 மணிக்குள்ள சாப்பிடணும். மதியம் 1:30 மணிக்குள்ள மதிய சாப்பாடு சாப்பிடணும். இரவு அவங்க 7:30 மணிக்குள்ள சாப்பிடணும். அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் ஆவது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த சாப்பாட்டு முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளவுதான் ஒர்க் பண்ணா கூட அந்த காலை சாப்பிடக்கூடிய நேரம்னா 8:30 to 9 மணிக்குள்ள சாப்பிடணும். மதியம் 1:30 மணிக்குள்ள மதிய சாப்பாடு சாப்பிடணும். இரவு அவங்க 7:30 மணிக்குள்ள சாப்பிடணும். அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் ஆவது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த சாப்பாட்டு முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு சரியான உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சிறப்பா ஆரோக்கியமாக வாழ முடியும். சோ இந்த மாதிரி பல வகைகள்ல நம்ம மக்களுக்கு, மாணவர்களுக்கு இதை எடுத்து செல்வது நமது கடமையாக இருக்கணும். கண்டிப்பா சார். இப்ப அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன் டைம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது கண்களையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு மேஜர் சேலஞ்சா தான் பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல, ஸ்மார்ட் போன் காலத்துல குழந்தைங்களுக்கே சாப்பாடு ஊட்டும் பொழுது ஒரு வீடியோ பிளே பண்ணி காமிச்சுதான் அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். காரணம் நேரமின்மை, பேரண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. சோ இத இன்று இருக்க அவங்க இளைஞர்கள் அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக இது ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்றது. எங்களுடைய பயிற்சியிலே பாத்தீங்கன்னா ஒரு தாய் யோகா பயிற்சி பண்ண வர்றாங்க. 2 வயசு குழந்தை கையில செல்போனை கொடுத்துட்டு யோகா பயிற்சி பண்றாங்க. இல்லைன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணு சார் அப்படிங்காங்க. நான் என்ன பண்ண, முதல்ல அந்த செல்போனை பிடிக்க வச்சிருங்க, உங்களுடைய இந்த குழந்தைய இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கணும். நீங்க கை கால்கள் அசைக்கும் பொழுது உங்களை பார்த்து குழந்தையும் கை கால்கள் அசைக்கும். பேரண்ட்ஸும் செல்போன் அதிகமா யூஸ் பண்றாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைகளோட மிங்கிளா இருக்குல்ல. என்னட்டு வரக்கூடியவங்களே சின்ன குழந்தைகளே என்கிட்ட பேசும், நான் ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி அதிகமா செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த சின்ன குழந்தை சொல்லுது, எங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க சார். முதல்ல நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பாட்ட பேச வேணா, எங்க அப்பா பேச மாட்டாங்க, போன் பாக்குறாங்க. அம்மாட்ட பேசுற, அம்மா பேச மாட்டாங்க. இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்கு வரணும். நம்முடைய கண்கள் எவ்வளவு அற்புதமான உறுப்பு. நம்ம எவ்வளவு தூரம் தொடர்ந்து அதிகமாக இந்த டிஜிட்டல் யூஸ் பண்றோமோ
செல்போன் அதிகமா யூஸ் பண்றோமோ யூஸ் பண்ண லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். லிவருடைய வெளிப்பகுதி தான் கண். அப்ப அந்த சக்தி குறைஞ்சிருச்சுன்னா கண்கள் கேட்ராக்ட் வருது, கண் ஒழுங்கா இயங்கிறது இல்ல, 60 வயசுக்கு மேல கண் பார்வை போயிருது, அந்த அளவுக்கு ஆயிருது. என்ன ரீசன் பார்த்தா, நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வாட்ஸ்அப் பாக்குறேன் சார், அடுத்தவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறோம், நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம நினைக்கிறதே இல்ல. ஆகையினால இதை நம்ம கண்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒவ்வொருவரும் அவர்கள் குழந்தைகளோடு அவங்ககிட்ட பேசி, வேற விளையாட்டுக்கு எவ்வளவோ இருக்குது, குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுத்து வெளியெடுத்து கூட்டு செல்வது. இதை நம்ம குழந்தைகளை வீட்டுல வளர்க்கிற பாருங்க, அப்பவே நாமளும் இப்ப விழிப்பா இருக்கணும். அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடணும், அதோட அதை தூக்கி தனியா வச்சிடணும். வைத்து விட்டு குழந்தைகளுக்கு வேறு பல வகையான விளையாட்டுகள், பல வகையான உபாயங்கள் அவங்க சொல்லி பழகி குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுதும் இதற்கு அடிமையாகாத அளவுக்கு கொண்டு வருவது நமது கடமை. இதற்கு யோக பயிற்சி பயன்படுகின்றது. இந்த யோக பயிற்சி செய்ய செய்ய தெளிந்த சிந்தனை கிடைக்கும். இப்ப நம்ம அட்வைஸ் பண்ணாமலே அந்த பயிற்சிகளை ஒரு நாளைக்கு 5 முத்திரை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பண்ணிட்டாங்க, ஒரு 2 ஆசனம் பண்ணிட்டாங்க, நம்ம ஷார்ப் மைண்ட்னு சொல்ற மாதிரி மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். ஒரு பேரண்ட்ஸே போன் அதிகமா யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னா நம்முடைய நலனுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கறத அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளும். சோ வீட்டில் இருந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக இந்த நிலையை மாற்ற முடியும். சுகர், பிபின்றதெல்லாம் ஒரு காலத்துல முதியோர்களுக்கான நோய்களா இருந்தது. இன்று வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன பசங்கள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல இருந்து மீண்டு வரதுக்கு யோகாசனத்துல இருக்க வழிமுறைகள் என்னென்ன இருக்கு? இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக. இன்னைக்கு நான் ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்தேன். அங்க கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் கை கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, ஐ எம் டயபிட்டிஸ் பேஷண்ட் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் கங்க்ராச்சுலேஷன், ஐ எம் ஆல்சோ டயபிட்டிஸ் பேஷண்ட். உங்களுக்கு எத்தனை வருஷம்? நான் 10 வருஷம். அவர் நான் 16 வருஷம். ஐ எம் சீனியர். சுகர் அப்படிங்கிறது ஒரு பணக்கார நோய், பிரிஸ்டிஜ் மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு ஏன் சுகர் வரலன்னு வருத்தப்படுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. சுகர் வருவதற்கு காரணம் எந்த உடற்பயிற்சி செய்யாமை, மன இறுக்கம், மன அழுத்தம், நாம் எடுக்கக்கூடிய உணவில் ஒழுக்கமின்மை. இதை லேசா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய அந்த பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். அந்த பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் இருக்கின்றன. வருண முத்திரை. இந்த வருண முத்திரைங்கிறது சுண்டு விரலும் பெருவிரலையும் இணைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு முத்திரை. அது ஒரு 5 நிமிடம் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணாலே போதும். சுமண முத்திரைன்னு ஒரு முத்திரை, கைகளை வணக்கம் பண்ற மாதிரி அதை கையை மாற்றி பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. அதை ஒரு 2 நிமிடம் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணாலே போறோம். சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும். சாப்பிடும் போது போன் பேசக்கூடாது, டிவி பார்க்க கூடாது. அதே மாதிரி எளிமையான ஆசனங்கள், இளைஞர்கள் ஒரு அர்த்தகால ஆசனம், பவன் ஆசனம், பச்சிமோதாசனம். ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் இந்த ஆசனங்களை டெய்லி விடாம பண்ணிக்கிடணும். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்துல 4 நாட்கள் பயிற்சி வேண்டா, மீதி நாட்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசன பயிற்சிகளையும் முதிரைகளையும் உணவில் ஒரு ஒழுக்கத்தையும் இன்றைக்கு ஏற்படுத்திட்டாங்கன்னா நிச்சயமாக சுகர் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி ஒரு எளிமையான தியான பயிற்சி. தியானம்னு பயப்பட வேண்டாம். ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றலே தியானம். நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடி நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு அப்படி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணா போறோம் ஒரு 5 நிமிஷம். அது டிப்ரெஷன், டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும், பிரஷர் வராது. அதனால நம்ம சுகர் இல்லாமல் சுகமாக வாழ்வதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் நம்ம கையிலே இருக்குது. நம்ம கைகளை பயன்படுத்தி, நம்ம உடலை பயன்படுத்தி இந்த பயிற்சிகளை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக சுகருக்கும் பிபிக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஓகே. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறது இந்த 2 விஷயம் தான். அதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் அது ஒரு பிரஸ்டீஜ் ஷோ பாக்குற மாதிரி அந்த நிலைமைக்கு போயாச்சு. இப்ப அடுத்ததா சார், கிட்டத்தட்ட நீங்க சொல்லும்போது ஒரு 38 ஆண்டுகளாக நீங்க இந்த யோகாசன வாழ்க்கை முறையில உங்களோட பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்க. அதனால நீங்களும் பலன் அடைச்சிருக்கீங்க. நீங்க அடைந்த பலனை மற்றவர்களுக்கும் வகுப்புகளா எடுத்து பலருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்றளவுல உங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது விஷன் அண்ட் மிஷன், இந்த யோகாசனத்தை சொசைட்டி எப்படி அடாப்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு மக்கள் அதை உணரணும், இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக. நான் பெற்ற 38 வருட அனுபவங்கள் என்னோடு செல்லக்கூடாது அப்படிங்கறதுனால நம்ம பிரைம் மினிஸ்டருடைய நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஒரு ஸ்டடி சென்டர் அங்கீகாரம் பண்ணி நம்ம சிலபஸ அவங்களுக்கு யோகா டீச்சர், முத்ரா டீச்சர், தெரபி, யோகா தெரபெட்டிக் டீச்சர், அந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கிறோம். இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதே மாதிரி பிஎஸ்எஸ் மூலமாகவும் இந்த யோகா டீச்சர் பயிற்சியை கொடுக்கிறோம். இது நிறைய ஆசிரியர்களை நம்ம உருவாக்கினா தான் அவர்கள் பல இடத்துல சென்று இந்த கலைகளை பயிற்றுவிக்க முடியும். கிட்டத்தட்ட 1500 மேல ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கோம். இன்னும் ஆசிரியர்களை நம்ம பிரைவேட் இந்த ஸ்கீம் மூலமா உருவாக்கிட்டே வர்றோம். நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மிக அற்புதமான ஒரு பயிற்சி. நம்ம ஸ்கில்ல நம்ம வளர்த்துக் கொள்வது, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ஸ்கில்ல வளர்ப்பதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக முத்ரால ரொம்ப எளிமையான பயிற்சி, முத்ரா டீச்சர்னு கொடுக்குறோம். அவங்களும் கத்துக்கிடுவாங்க, அவங்க தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயிற்றுவிப்பாங்க. முதல்ல குடும்ப
குடும்பத்துல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வந்துருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் எங்க இதை அழகா ஒரு சென்டரா வச்சு மக்களுக்கு பயிற்றுவிக்கலாம். அதன் மூலமாக பண்ணிட்டே இருக்கிறோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கு இதனுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சா கொடுத்துட்டு வரோம். காலேஜுக்கு மட்டும் இல்ல, கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எளிமையான பயிற்சிகள் எப்படி பண்ணணுங்கிறது கொடுத்துட்டே வரோம். இந்த மாதிரி நம்ம புத்தகங்கள் நிறைய எழுதி அதன் மூலமாகவும் மக்களுக்கு இதை பயிற்றுவிச்சுட்டே வரோம். மீடியா மூலமாகவும் இந்த கலைகளை மக்களுக்கு பயிற்றுவிச்சுட்டே வரோம். இது நிச்சயமாக வளர்ந்து உலக அளவுல நமது பாரத பிரதமர் அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து எல்லா மக்களுக்கும் இந்த கலை சென்றடணும். நம்ம இந்திய நாடு மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோருமே யோகா கலைகளை பயின்று மனித நேயத்திற்கு உட்பட்டது, ஆரோக்கியத்திற்கு உகந்த ஒரு கலை. ஆகையால் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எல்லோருமாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நாம இன்னும் இதை நன்றாக வளர்த்து கொண்டே சென்றோம்னா நிச்சயமாக இந்த மாதிரி நம்ம இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு ஆரோக்கியமான உடலையும் மனதையும் பெற்ற இளைஞர்களாக உருவாக முடியும். ஆரோக்கியமான இளைஞர்கள் தான் நமது இந்தியா நாட்டை வல்லரசாக மாற்றுவதற்கு தூண்களாக அமைகின்றார்கள். அதற்கு இந்த யோகக்கலை அடிப்படையாக பயன்படுகின்றது. கண்டிப்பா சார். அதாவது வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், ஒழுக்கம்ன்றது எந்த அளவுக்கு நம்ம பாத்துக்கணும், இது எல்லாத்துக்கும் மீறி யோக பயிற்சின்றது எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி அதை மக்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், அவங்க லைஃப் ஸ்டைலோட அதை கொண்டு வந்து ஒரு ஓவரால் ஹெல்த்தி சொசைட்டி உருவாக்குறதுக்கான வழிகளை ரொம்ப தெளிவா ரொம்ப நிதானமா என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மேலும் உங்களுடைய நோக்கங்கள் மற்றும் எண்ணங்களான இந்த யோக கலையின் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கணும்ட்டு எங்க அகில இந்திய வானொலி சார்பா எங்களோட வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். நன்றி.